இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சாண்ட்ரா வந்து எவிக்டடுன்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து அது வந்து இன்றைக்கி எவிக்ட் ஆகுறாங்களா, சாட்டர்டே எதுக்கு எவிக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சாட்டர்டே எவிக்ஷன் இல்லை, சண்டே தான் எவிக்ஷன். ஜஸ்ட் நியூஸ் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். சாட்டர்டே இன்றைக்கி வந்து கானா வினோத்தண்ணா வரனால அவரோட ஏவி அதெல்லாம் வச்சு பிளாஸ்ட் மூமெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எபிசோடே அவருக்காக டெடிகேட்டட் மாதிரி தான். ஏன்னா அவர் வந்து ஒரு வின்னர் இல்லையா, பெருசாக ஒரு இது மாஸ் சென்ட் ஆஃப் அவருக்கு கிடச்சிருந்துருக்கணும். பட் அது அவருக்கு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து இன்றைக்கி எபிசோடில் மேக்ஸிமம் டைம் வந்து அவருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எவிக்ட் ஆகி போயிட்டு வந்தாங்கல்ல, அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு விஜேஸ் கேட்டுட்ருக்காரு. உங்களோட வெளி உலக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, வெளியே போனோடனே எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு. கேட்டோடனே அவங்க அதெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வெளியிலேருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்க அந்த மாதிரி கேட்டிருந்துருக்கார் போல இருக்குது. பெருசாக இன்றைக்கி எதுவும் இல்லை, அது கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கப்புறமா தான் கானா வினோத் அண்ணா வந்து அவருக்கு ஒரு சூப்பரான ஏவி ரெடி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே எல்லோரும் சொல்லியிருந்தாங்க எஃப்ஜேயோட ஏவி வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கனியக்காக்கு வந்து லாஸ்ட் மினிட் எவிக்ஷனால் அந்த ஏவி ரெடி பண்ணாமல் ஏதோ ரொம்ப அரைகுறையாக ஒரு ஏவி ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவருக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறமா அவர் வந்து எல்லோரும் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிவிட்டு அப்புறம் பாட்டெலாம் பாடிட்டு அவங்க ஒய்ஃபும் வந்து ஸ்டேஜில் வந்து பேசிவிட்டு அப்புறமா கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு விஜய்ஸ் வந்து பிரவீன் காந்தி இல்லை பிரவீன் ராஜுக்கு ஒரு ரோஸ்ட் கொடுத்துருக்காரு. ஆல்சோ வியானாவுக்கு ஒரு ரோஸ்ட் கொடுத்துருக்காரு. எனக்கு இதில் என்ன அப்படின்னா, ஜென்ரலி நீங்கள் எல்லாருமே வந்து இல்லை வியானாவுக்கு வந்து ரோஸ்ட் கொடுக்கணும், வியானா வந்து பண்ணுறது தப்புன்னு சொல்கிறதுனால தான் நான் சொல்கிறேனே தவிர, என்கிட்ட ஒரு ஆள் மனசில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்-கண்டஸ்டன்ஸை கூட்டிகிட்டு வரதே இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கு தான், பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க விட மாட்டாங்க. இது ஒரு மைண்ட் கேமில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் குறைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. 50 லட்சத்தை சும்மா தூக்கி கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சா கனிக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க கூட்டிகிட்டு வர ஆளுங்களே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பார்த்து தான் கூட்டிகிட்டு வராங்க. அதனால கண்டிப்பாக சண்டை போடுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு அவங்களே குண்டு வைப்பாங்களா, அவங்களே எடுப்பாங்களா மாதிரி அவங்களே சண்டை போடுற டாஸ்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி ரோஸ்ட் சும்மா அப்போ தானே அவருக்கு விஜேஎஸ்க்கும் பேசுகிறதுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் கிடைக்கும். ஆனால் வியானாவும் கொஞ்சம் ஓவராக போயிருக்காங்க. அதனால எல்லாமே சேர்ந்து அந்த ரோஸ்ட்டோடு இன்றைக்கி எபிசோடு முடிச்சிருக்காரு. நாளைக்கு எபிசோடில் தான் சாண்ட்ரா எவிக்ட் ஆகி போகிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.